மக்களிடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரெழுச்சி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் அதை பார்ப்பீங்க. இவர் வந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் போது அங்கு திரண்ட கூட்டம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்குற கூட்டம் அப்படின்லாம் நம்ம அதை குறுக்கி சுருக்கியெல்லாம் பார்க்கக்கூடாது. நடிகனை வேடிக்கை பார்க்குற கூட்டமும் அதுக்குள்ளார இருக்கு. ஆனால் விஜய் மீது அபிமானம் கொண்ட கூட்டம் தான் அதிகம். எல்லாத்துக்கும் மேலே நான் நோட்டீஸ் பண்ணது சொல்கிறேன். பொதுவாகவே இந்த நடிகர் மீது பெண்கள் கூட்டம் வரும்போது என்னன்னா, அந்த நடிகனை தங்களுடைய கனவு நாயகனாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு நடிகையை ஒரு இளைஞன் வந்து ரசிக்கிறான் அப்படின்னா தன்னுடைய கனவு கண்ணியாக பார்ப்பான். இதுதான் யதார்த்தம். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜயை பார்க்க வருகிற பெண்களில் 90% பேர் பார்த்திங்கன்னா அவரை வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் பார்க்குறாங்க. இது வந்து எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா அவருக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னா சொன்ன ஆள் தான் நான். ஆனால் இன்றைக்கி என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் வெளியில் வந்த பிறகு அவருக்கு கிடைத்த அந்த பேரெழுச்சி தான். அதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் கூட நம்ம இப்படியெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம்.